ப்ராப்பர்ட்டி வைத்து பிள்ளைகள் அழகாக சில கருத்துக்களை இப்பொழுது சொல்ல போகிறார்கள். கவனமாக கவனியுங்கள், அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது இதோ தயாராகி வந்து விட்டார்கள். ஹாய் நண்பர்களே, நான் தான் அப்பா. எல்லாரும் என்னையே சாப்பிடுவீங்க, ஆனால் என்னையை பற்றி உங்களுக்கு தெரியுமா சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் சைஸில் சிறுசு தான், ஆனால் ஏசப்பா கைக்கு போன பிறகு என்னை வச்சு பெருசாக பயன்படுத்தினாங்க. ஒரு சின்ன பையன் கையில் நான், அண்ணன், அக்கா, என் தம்பி, என் தங்கச்சி எல்லாரும் விளாண்டுருந்தோம். அந்த நேரத்தில் இருந்து எல்லாத்துக்கும் பசி எடுத்துட்டு அந்த சின்ன பையன் எங்களை ஏசப்பா கையில் கொடுத்துட்டான். ஏசப்பா எங்களை வச்சு திருப்தி பசியாக இருந்த எல்லார் பசியும் போக்கிட்டாங்க. எங்களை ஆசீர்வதிச்சாங்க. 12 கூட நிறைய எங்கள் குடும்பத்தை பெருக்கினாங்க. இதான் என்னோட கதை. உங்கள்கிட்ட இருக்க சின்ன சின்ன நல்ல விஷயங்களையும் ஏசப்பா சொன்னால் அதை பெருசாக பயன்படுத்துவாங்க. பை பாய் நண்பர்களே. அருமை அருமை, அழகாக பேசிவிட்டாள். அடுத்ததாக திராட்சைப்பழம். ஹாய், நான் திராட்சை. நான் இனிப்பான திராட்சை. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒட்டி தான் இருப்பேன். செடியோட நான் ஒட்டி தான் இருப்பேன், இல்லைன்னா அழுவி போயிடுவேன். ஏசப்பா சொன்னாங்க, நீங்களும் ஏசப்பாவோட ஒட்டிடுங்க. டாட்டா. கலக்கிட்டா. அழகு. அடுத்ததாக வருகிறாள் கடுகு. ஹாய் நண்பர்களே, நான் தான் சின்ன கடுகு விதை. என்னை பார்த்தாலே இது ஒரு புள்ளி தானேன்னு கேட்பீங்க. என்னை பார்த்தாலே இது ஒரு புள்ளி மாதிரி தானே இருக்குது, இதுக்கு என்ன யூஸ் இருக்குதுன்னு நினைப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. ஏசப்பா சொன்னால் கடுகு வித அளவு விசுவாசம் இருந்து ஒரு பெரிய மலையை பார்த்து அப்புறம் போன்னு சொன்னால் அது பேருமா. நண்பர்களே, நீங்கள் சின்னவன்னு கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன நல்ல செயல்கள்லாம் பெரிய பிளெஸ்ஸிங்கை மாறும். சின்ன சின்ன நல்ல செயல்கள் பெரிய காரியங்களாய் மாறும். ஓகே நண்பர்களே, நான் மண்ணுக்குள்ளே போய் முளைக்க போகிறேன். பாய் பாய் நண்பர்களே. வாவ், சூப்பர். எல்லாம் கை தட்டுங்க. அழகாக நடி சொல்லிவிட்டால். அடுத்ததாக வருகிறது நட்சத்திரம். நான் தான் நட்சத்திரம். நான் இரவில் ஒளிசுவேன். எனக்கு ஏசப்பா கொடுத்த வேலையிலே சரியாக இருப்பேன். என்னை போல நீங்களும் உங்களுக்கு ஏசப்பா கொடுத்த வேலையிலே சரியாக இருந்தீங்களோ உங்களையும் உலகம் எங்கே பிரகாசிக்க பாத்திரமாய் மாற்றுவோம். இங்கே இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தீங்கன்னா உங்கள் கண்ணு குசிரும். பாய், போயிட்டு வரேன். அருமை. நட்சத்திரமாய் நாமும் ஜொலிப்போம். அடுத்து வருகிறாள் தண்ணி. ஹாய் நண்பர்களே, நான் தான் தண்ணி. இந்த உலகத்தில் நான் இல்லாமல் யாராலையுமே வாழ முடியாது. நம்ம குடிக்கிற தண்ணி தாகம் எடுக்கணும். ஏசப்பா கொடுக்குற தண்ணி தாகமே எடுக்காது. ஏசப்பா சொன்னாங்க, தாகமுள்ள வெண்மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தடி மேல் ஆறுகளையும். நம்ம குடிக்கிற தண்ணி தாகம் எடுக்கணும். ஏசப்பா கொடுக்குற தண்ணி தாகமே எடுக்காது. நம்மளுக்கு நண்பர்களே, நமக்கு ஏசப்பா ஒரு ஜீவ தண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஜீவ தண்ணி உங்களுக்கும் வேணும்னா ஏசப்பாவை விசுவாசிக்கணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும். இதை டெய்லியும் ஃபாலோ பண்ணினீங்கன்னா ஜீவ தண்ணி உங்களுக்கும் கிடைக்கும். டாட்டா, பாய் பாய். வெரி குட். அழகாக சொல்லிவிட்டாள். ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டவர்களெல்லாம் கை தட்டுங்க பார்க்கலாம், நல்லா உற்சாகமா.